பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக திமுகவிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், வழக்கறிஞர் திரு இள புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் கட்ட தேர்தல் நடந்துட்டு இருக்கு சார். இப்போ ஹைதராபாத்ல ஹைதராபாத்தோடைய பிஜேபி வேட்பாளர் மாதவி அவங்க போய் இஸ்லாமிய பெண் வாக்காளர்கள் கிட்ட உங்களுடைய அடையாளத்தை காட்டுங்கன்னு சொல்லி ஹிஜாப்பை திறந்து பாக்குறதும், அப்புறம் ஆதார் கார்டு காட்டி வாங்கி பாக்குறதும், அந்த மாதிரியான சில சம்பவங்கள் நடந்துச்சு. இதே மாதிரியான நிசாமாபாத் இதுலயும் பிஜேபி அப்படி பண்ணியிருக்காரு. ப்ரிசைடிங் ஆபீசருக்கு ஆர்டர் போடுற அளவுக்கு எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்கக்கூடியவர்களுக்கு நடந்து கொள்ள வேண்டிய விதிமுறைகள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். பாரதிய ஜனதா என்ற கட்சி இருக்க, அது ஒட்டு மொத்தமாகவே இந்தியாவில எந்த சட்டத்தையும் மதிக்கிறது இல்லை. அவங்க அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, தேர்தல் ஆணைய விதிகளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் எல்லோருடைய பார்வையிலையும் சட்டத்தை மதிக்காத போக்கை அந்த வேட்பாளர் செய்திருக்கிறது டிவி எல்லாம் ஓடிட்டு இருக்கு. எப்படி எனக்கு சட்டப்பூர்வமான உரிமை இருக்குன்னு சொல்றாங்க சார். அப்படி ஒரு உளறல யார் செய்ய முடியும்? ஒரு இடியாட்டிக்கான பேச்சு அது. ஏன்னா நானும் கேண்டிடேட்டா இருந்திருக்கேன். 6 முறை நின்று இருக்கோம், 3 முறை வெற்றி பெற்று இருக்கிறோம். வேட்பாளர் என்பவர்கள் போய் கியூல நிக்கிறாங்களே, முதல்ல நீங்க போயிட்டு அந்த பூத் இதை பார்த்துட்டு வரலாமே தவிர, உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் சொல்லணும்னா அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்கிட்ட சொல்லலாம். இஸ் தி அத்தாரிட்டி, அவங்களுக்கு தான் பவர். நம்ம சொல்லிட்டு வரலாமே தவிர நாம போய் ஒண்ணும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு பவர் கிடையாது. நீங்க முதல்ல கேண்டிடேட் போலாம் வரலான்றதுதான் தவிர சின்னத்தை கூட அங்க சொல்லக்கூடாது. அந்த வேட்பாளர் கியூல நிக்கிறவங்களெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு பேசிக்கிட்டே போறது சட்டப்படி தப்பு. அதனால அந்த கேண்டிடேட் மேல வழக்கு பதிவு பண்ணணும். வழக்கு பதிவு பண்ணி சட்டப்படி செய்யணும்னா வழக்கு பதிவு பண்ணணும், பண்ணிட்டாங்க. நீ எனக்கு உரிமை இருக்கு, எனக்கு சட்டம் இருக்கு, அது இருக்கு, இருக்குன்னா உங்க மோடி கோர்ட்லயும் அமித்ஷா கோர்ட்லயும் உங்களுக்கு உங்க விதி இருக்கலாம். ஆனா இந்தியாவில இருக்கிற கோர்ட்ல அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. அததான் சொல்ல முடியும். சட்டத்தை மீறுகின்ற பாஜக வழக்கமாக செய்கின்ற வேலையை இந்த அம்மாவும் செஞ்சு. சார், பிரிசைடிங் ஆபீஸர் கிட்ட போயிட்டு நீங்க போய் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றது ஓகேதான். ஆனா அவங்களோட துணியே கொஞ்சம் மிரட்டுற விதமா, நீங்க ஆர்டர் போடுற விதமா தான் இருந்துச்சு. இந்த விஷயத்த இந்த மாதிரியான தைரியத்தை கொடுக்கறது எது சார் அவங்களுக்கு? இதெல்லாம் திமிரு, இதெல்லாம் ஆணவம், அகந்தை. இந்த அகந்தையும் ஆணவமும் சேரத்துக்கு காரணம் அந்த அம்மையாருக்கு மேல இருக்கக்கூடிய அவங்க தலைவர்கள். இப்ப அமித்ஷா பேசுற பேச்சு, மோடி பேசுற பேச்சு, அநியாயத்திற்கு, அக்கிரமத்திற்கு, சட்டத்தை மதிக்காத போக்கு, இதெல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு நம்ம வந்துட்டா என்ன நடக்க முடியும், நம்மள என்ன பண்ண முடியும்ன்ற ஆணவத்தின் வெளிப்பாடுதான் இது. பாரதிய ஜனதா இப்ப RSS செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, RSS தலைவர்களுக்கான உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். அதிகாரம் இல்லாத, அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படாத எந்த நபருக்கும் ஒரு பெரிய டீலிங் பேசுறதுக்கோ, ஒரு ஆபீசர்கிட்டயோ, ஒரு நாட்டினுடைய தலைவர்களுக்கு பேச அனுமதி கிடையாது சட்டத்துல. நீங்க அந்த கட்சி சட்டத்தை எப்படி மதிக்கின்றதுக்காக சொல்றேன். உதாரணத்துக்கு ஒண்ணுன்னா, இலங்கையில வடகிழக்கு மாநிலங்கள்ல சோலார் இது சம்பந்தமாக காற்றாலை மின்சாரத்தை அதானி குரூப்புக்கு, கம்பெனிக்கு புரோக்கரேஜ் பண்ணி வாங்கி கொடுத்தது நரேந்திர மோடின்ற ஒரு ஆளு. அது பிரைம் மினிஸ்டர்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு அது வேலை கிடையாது. ஆனா நரேந்திர மோடிக்கு அது வேலையா இருக்கலாம். அந்த நரேந்திர மோடி வாங்கி கொடுத்த உடனே அதில் ஏற்பட்ட சிக்கல், பிரச்சனை, இலங்கையில மிகப்பெரிய எதிர்ப்பு, இதெல்லாம் வந்த உடனே சமாதானப்படுத்துவதற்காகவோ எதற்காகவோ நமக்கு தெரியாது. RSS மூத்த தலைவராக இருக்கிற ராஜ் பகவத்ன்றவரு இலங்கைக்கு போய் இலங்கையினுடைய பிரைம் மினிஸ்டரை பார்த்து பேசுறாரு. கான்ட்ராக்ட் சம்பந்தமா உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு, நீ எப்படி போன, யார் உன்னை அங்க அனுப்பி வச்சது, இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா, சட்டத்தை பாரதிய ஜனதா என்பது எந்த விதத்திலையும் மதிக்கிறதும் கிடையாது, பின்பற்றுவதும் கிடையாது. சார், ஆனா அதே அதானி தான் இப்ப ராகுல் காந்திக்கு கருப்பு பணத்துல டெம்போ ஏத்தி கொடுத்திருக்காருன்னு அப்படின்னு சொல்லி அதானிய பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, அதானி கிட்டையும் அம்பானி கிட்டையும் நெருக்கமாக தொடர்போடு இருக்கக்கூடியவர் உலகத்துக்கு தெரியும். மிஸ்டர் மோடி அவங்களுடைய நண்பர். அவர் ஆஸ்திரேலியாவில் கோல்ட் மைன் எடுத்து கொடுப்பாரு, இங்க இதை எடுத்து கொடுப்பாரு. 8 கண்ட்ரிக்கு போகின்ற பொழுது தன்னுடைய விமானத்திலேயே நம்ம பிரைம் மினிஸ்டர் இவங்களை கூட்டிட்டு வர்றாரு. இப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தவர்களை இப்ப என்ன சொல்றாரு, திடீர்னு ஒரே நாள் அப்படியே மாறுதலாம்,
ராகுல் காந்திக்கு பணம். அததான் ராகுல் அழகா சொன்னார். மிஸ்டர் நரேந்திர மோடி சொல்லிட்டு இல்ல, சிபிஐ உடனே அனுப்புங்க, சிபிஐ அனுப்பி ஆக்ஷன் எடு சார் அப்படின்னு அவர் சொல்லி எவ்வளவு நாள் ஆகுது? ஏன் அதுக்கு பதில் சொல்லல? உங்களுடைய சிபிஐ அமலாக்கத்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கலாம்ல? ஒண்ணு. ரெண்டாவது, இன்னும் வெளிப்படையா அதில் கேள்வி கேட்கணும்னா என்ன தெரியுமா கேட்கலாம்? அறிவு இருக்கிறவன் எல்லாரும் கேட்பான். என்ன கேட்பானா, அதானி கிட்டயும் அம்பானி கிட்டயும் கட்டுக்கட்டா கருப்பு பணம் இருக்குன்னு இந்த நாட்டின் பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. பிரைம் மினிஸ்டர் சொல்றாருன்னா அவருக்கு அது தெரியும். ஏன் தெரிஞ்சு அவர் நடவடிக்கை எடுக்காம இருந்தாரு? இதுக்கு நரேந்திர மோடியை பதில் சொல்லணும். ஒரு காலத்துல நரேந்திர மோடி ஒன் ஆஃப் தி அக்யூஸ்ட் ஆஃப் திஸ் கேஸ். இதுல நரேந்திர மோடியா அக்யூஸ்டா தான் வரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படையா கட்டுக்கட்டா பணத்தை ட்ரக்ல அனுப்புவாரு, அதுல அனுப்புவாரு, இதுல அனுப்புவாரு. ராகுல் ஒரே வார்த்தையில இன்னொன்னு சொன்னார், உங்கள் மூலமாக அதானிக்கும் அம்பானிக்கும் எத்தனை கோடிகள் போயிருந்தாலும் அத்தனை கோடியையும் கைப்பற்றி இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் ஏழை மக்களுக்கு அவைகள் மூலமாக நல்லது செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ என்ன பண்ணிருக்கணும்? யோகியவனா இருந்தா சிபிஐ விட்டு நடவடிக்கை எடுத்து அதானியையும் அம்பானி மேல ஆக்ஷன் எடுத்திருக்கணும். ராகுலுக்கு கொடுத்தாங்கன்னு புரிவாச்சுன்னா ராகுல் வந்து பேஸ் பண்ணுவாரு கேஸ. ஆனா எதுவும் செய்யல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? பொய் பொய் பேசுவது என்பது தினசரி கடமையாக வைத்திருக்கிற மோடி. இந்தியன் ராம் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி, டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகிய 3 பேரும் சேர்ந்து ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் நீங்க ஒரு பப்ளிக் டிபேட் வந்து கலந்து கடிதம் எழுதினாங்க. அதுக்கு ராகுல் காந்தி ஒத்துக்கிட்டாரு, இன்னும் மோடி இன்னும் ஒத்துக்கல. மோடி ஒத்துக்க மாட்டாருன்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, இப்ப என்ன தெரியுமா லேட்டஸ்ட் 1:30 மணிக்கு செய்தி என்ன தெரியுமா? ராகுல் காந்தியுடன் நேரடியாக விவாதத்தில் கலந்து கொள்ள பாரதிய ஜனதா அந்த கட்சி அவங்களுடைய இளைஞரணி, தேசிய இளைஞரணியினுடைய துணை செயலாளர், துணை அமைப்பாளர், துணை செயலாளர் அனிஷ் சர்மாவோ யாரோ ஒரு ஆள், அவரு அறிவிச்சுட்டாங்க பிஜேபியில. அவரு ராகுலோடு நேரடியாக விவாதத்தில் பங்கேற்பார். எங்கள் கட்சியின் சார்பாக அவரு தான் பேசுவார், மோடி வரமாட்டார். ஆனா அமித்ஷா சொன்னாரு மோடிக்கும் ராகுலுக்கும் தான் அங்க போட்டின்னு சொல்றாரு. ஆனா அப்படி இருக்கும்போது மோடி அறிவிக்காம ஏன் மத்தவங்க அறிவிக்கணும்? வர முடியாதுன்ட்டாரு மோடி. நாம எதிர்பார்த்தது மோடிய. நாம அவரு இப்படி ஓடுவாருன்னு நம்ம ஓடி ஓடி போறாரு. நாம என்ன பண்றது? தேடி தேடி இந்த மோடிய ஒரு கேடி மாதிரி போயிட்டாரு, எல்லாரும் தேடுறாங்க. நாம என்ன பண்றது? இப்ப பாரதிய ஜனதா அறிவிச்சிருச்சு, அவங்களுடைய தேசிய இளைஞர்களுடைய துணை செயலாளர் தான் ராகுல் கூட பேசுவாரா. ராகுல் ஒரு கேள்வி கேட்டா அதற்கு பதிலை சொல்ல வேண்டிய கடமை மோடிக்கு தான். அவங்க கட்சியில இது அரசியல் போட்டி இல்லை, இது ஒரு தேர்தல். அவர் கேட்கிறார், ராகுல் கேட்பார், தேர்தல் பத்திரத்தை பற்றி கேள்வி கேட்கிறாருன்னு வச்சுங்க, அதுக்கு இவர் என்ன பதில் சொல்ல முடியும்? தேர்தல் பத்திரத்துல எல்லாம் ரைட்டியா, இன்னைக்கு எல்லாத்தையும் குதிக்கிறீங்க, என் மேல பாகிஸ்தானுக்கு எனக்கு இருக்குன்னு சொல்றீங்கல்ல, நான் மறுக்கிறேன், இப்ப நான் கேட்கிறேன்னு ராகுல் கேட்கிறாருன்னு வச்சுங்க, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி உங்களுக்காக தேர்தல் பத்திரத்தை பல லட்சம் கோடிக்கு வாங்கி இருக்குத, அதுக்கு என்ன பதில் அப்படின்னு அவரு கேட்டா மோடி முழிப்பார். அதுக்காக நான் வரல, நீ போ அப்படின்னு ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. இதுலயே தெரியுது அவர்களுக்கு அச்சம், பயம். ராகுலுடைய கேள்விக்கு பதில் சொல்லுகிற திறனும் கிடையாது, அங்க எந்த பாயிண்டும் கிடையாது. சார் தொடர்ந்து இப்போ புதுசா கையில் எடுக்கிறது என்னன்னா, ராமநவமியை கொண்டாடுறதுக்கு தடை விதிக்கிறாங்க, கொண்டாட விட மாட்டாங்க. ராமர் கோயில் போறவங்களையும் அதை கொண்டாடுறவங்களையும் ஆதரிக்கிறவங்களையும் வந்து பச்சைப்படுத்துறாங்க, கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மோடி பேசிட்டு இருக்காரு. இந்த கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க சார்? மோடிக்கு பயம் வந்த உடனே உலர ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க எல்லாம் அதிகமாக நம்பினது ராமர் கோயில. ராமர் கோயிலை கட்டி திறந்தாச்சு, முடிஞ்சு போச்சு, எல்லா மக்களும் நம்மளை அப்படியே ஆதரிக்க போறாங்கன்னு இல்லை. அது அப்படியே டைவர்ட் ஆயிடுச்சு, ஆன்டி ஆயிடுச்சு, நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஏன் ஆச்சு? கோயில அவர்களுடைய நம்பிக்கைப்படி, நமக்கு ராமர்ன்றது ஒரு கதாபாத்திரம், ஒரு கதையில வரக்கூடிய கதாநாயகன், அது வேறு. ஆனா அவர்களுடைய நம்பிக்கைப்படி ராமர் வந்து ஒரு பெரிய கடவுள்னு வச்சு, அந்த கடவுளுக்காக கட்டப்பட்ட கோயில் என்பதை அவங்க சாஸ்திரப்படிதான் நடக்கணும்னாங்க. என்ன, கோயிலை கட்டி முடித்ததற்கு பிறகுதான் கோயிலை தொடர்ந்து பிரதிஷ்டெல்லாம் செய்யணும். இன்னமும் பாதிக்கு மேற்பட்ட வேலை நிக்குது, இன்னும் கட்டி முடிக்கல.
அதுக்குள்ள தேர்தலுக்காக அவசரமாக பிரதிஷ்டை செஞ்ச. அப்படி நீ பிரதிஷ்டை செய்ய போகும்போது கூட 4-5 மடங்களை சேர்ந்த மட தலைவர்கள்லாம் இந்த மடையர் செஞ்ச பிரதிஷ்டைக்கு வரல, எதிர்த்தாங்க. எதிர்த்துட்டு நாங்க வர முடியாது, நீ தொட்டதை நாங்க பார்க்க முடியாது, அங்க இது இருக்கு, அங்க இருக்கக்கூடிய சனாதன வர்ணாசிரமம், நீ தொட்டினா அதுல இது ஒட்டிக்கும் அது ஒட்டிக்குன்னாங்க. எல்லாத்தையும் மீறி இவர் தொடர்ந்து போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு ராமர் கோயிலை திறந்தோம் பார்த்தீர்களா, 80 வருடமாக இல்லாத கோயிலை நான் கட்டினேன் பார்த்தியான்னு உளறிக்கிட்டு கிடக்குறாரு. அதே நேரத்துல பதிலாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க, ராமனுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கு, நீ கட்டினது மட்டும்தான் அவருக்கு கோயில் கிடையாதுன்னு பதில் சொல்லிட்டாங்க. அந்த மக்களை ஏமாற்ற அந்த ராமன் கடவுள்ன்றதை பயன்படுத்த முடிவு பண்ணது ஃபெயிலியர் ஆயிப்போச்சு. ஃபெயிலியர் ஆனதற்கு பிறகுதான் இப்ப என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம ராமர் இதை நிறுத்துவாங்க. ஒண்ணு காங்கிரஸ் என்னமோ போன வாரம் ஆரம்பிச்சு வந்த மாதிரியும் போன மாசம் தான் ஆரம்பிச்ச மாதிரியும் தொடங்கின மாதிரியும் பேசுறதா? 60 ஆண்டுகளுக்கு மேலாக எத்தனை ஆண்டுகளாக ஆட்சி இருந்தது, எல்லா கோயிலும் இருந்தது, எல்லா கோயிலையும் எல்லாமும் நடந்தது, யாரும் போய் அதை தடுத்து இல்ல நிறுத்தி இல்ல. இந்த ராமநவமி இது அப்போ கேட்கிற மக்கள் பார்க்கிற மக்கள் என்ன இது வரைக்கும் நல்லாதானே நடந்துகிட்டு இருந்தது, இப்ப என்ன புதுசா வந்து ஏன் இவர் இப்படி சொல்றாரு, நம்மை ஏமாற்றுவதற்கு சொல்லுகிறார்கள் என்று மோடியினுடைய இந்த வாதங்கள் எல்லாம் கேலிக்குரியதாக போயிடுச்சு. கேலிக்குரிய இந்துத்துவா என்று பிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்து என்பது எல்லாரும் சட்டப்படி இந்துவா இருக்கிறோம், சட்டப்படி பிரிட்டிஷ்காரர் கொண்டு வந்த சட்டப்படி இந்துவாக இருக்கிறாங்க எல்லாரும். இங்க கூட சைவர்கள் வைணவர்கள் தான், அவங்க இந்துன்னு சொல்லி பிரிட்டிஷ்காரர்கள் சேர்த்தார்கள். ஆக இந்த இந்துன்ற வார்த்தையில எல்லாரும், அதுக்கும் RSS பிஜேபி நரேந்திர மோடி போன்றவர்கள் சொல்லுகின்ற இந்துத்துவாவுக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் தான் இப்ப ராமநவமி எல்லாம் சொல்லிட்டு வரும்போது தெரியுது. எல்லா இந்து கோயில்களும் இவர்களை விட சிறப்பாக எல்லா அரசாங்கமும் பார்த்துக்கிட்டு வந்தது. அதான் உண்மை, அதான் நியாயம். ஏன்னா இவர்கள் உண்டியலை களவாடுவதற்கும் எங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடு சொல்லி கோயில் நிலங்களையும் அபகரிப்பதற்கும் இவங்க செஞ்சு பல வழக்குகள்லாம் பல இடத்துல வந்தது. அதனால மக்களை ஏமாற்ற முடியாது. அதைத்தான் தெளிவாக இந்திய கூட்டணி என்பது, இந்திய கூட்டணியில எல்லாரும் இருக்காங்க. எங்களுடைய தலைவர் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் எல்லாரும் ஒற்றுமை, எல்லாருமே ஒற்றுமையாயிட்டாங்க. மோடியோ பாரதியோ தான் வரக்கூடாது அப்படின்றதுல இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் புரிஞ்சு மோடி ஒவ்வொரு நாளும் ஒரு விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி பேச ஆரம்பிச்சதனுடைய விளைவுதான் ராமர் இதை நிறுத்துவாங்க, போவாதீங்க வராதிங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள நம்புவதற்கு தயாராக இல்லை. அதான் உண்மை. சரியான பாடம் இந்த தேர்தலில் மக்கள் தருவார். சார், நாம பேசக்கூடிய அரசியல் திறனாய்வாளர்களும் சரி, மூத்த பத்திரிகைகளும் சரி, இந்திய வரலாற்றுல ஒரு பிரதமர் இவ்வளவு கீழ்த்தாழ்ந்து நம்ம பேசுனது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு எதிர்ப்புகளை சந்திச்சும் பிரதமர் மோடி திரும்ப அதை தான் பேசிட்டு இருக்காரு. இதுதான் அவங்களுக்கு கடைசி ஆயுதமா இருக்கா சார்? காரணம் ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா என்கின்ற பாசிச சக்தியில மோடி 10 வருஷமா பிஎம் ஆயிட்டாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த தப்பு நடந்து போச்சு. 10 வருடமாக பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் ஓட்டு கேட்க வரும்பொழுது, நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், உங்களுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க, எங்க தேர்தல் அறிக்கையில நாங்க இதெல்லாம் சொல்லியிருக்கோம், அதெல்லாம் நீங்க கேட்டு நாங்க செய்வேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, ஏன்னா இதெல்லாம் செஞ்ச பாருங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்க எதுவும் இல்லை. செய்யறது எல்லாமே பாத்தீங்கன்னா அநியாயமும் அக்கிரமமா இருக்கு. மதவாதமாகவும் சமூக ரீதியாக கலவரங்களை உருவாக்கக்கூடியதாகவும் போய்கிட்டு இருக்கு. 22 கார்பரேட் கம்பெனிகளுக்காக 10 வருஷமும் இந்த அரசாங்கம். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா 313வது இடத்தில் இருந்த அதானி உலக பணக்காரர்கள் வரிசையில 13வது இடத்துக்கு போயிட்டாரு. அப்போ இந்தியாவினுடைய நிலைப்பாட்டுல இதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவங்களுக்காக ஆட்சியை நடத்திட்டு வந்த மோடிக்கு இதுக்கு மேல மோடிக்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர் இப்படித்தான் இருப்பார். அவரை முதல்ல தோற்கடிச்சு வீட்டுக்கு போகணும். பாரதிய ஜனதா என்ற அமைப்பே இந்த இந்திய துணைக்கண்டத்தில் விரட்டி அடித்தால் ஒழிய நமக்கு ஒரு விடுதலை கிடையாது, நாட்டினுடைய இறையாண்மைக்கும் ஒரு பெருமையும் கிடையாது, ஒரு வளர்ச்சி இருக்காது. இதுதான் அவருடைய செயல்பாடுகள் மூலமாக நாம புரிந்து கொள்ள முடிந்தது.
சார் இப்போ அமித்ஷா வந்து ராகுல் காந்திக்கு ஒரு 5 கேள்வியை முன் வச்சிருக்காரு. அதுல முக்கியமானது என்னன்னா, முத்தலாக் சட்டத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ராமர் கோயில் விஷயத்த ராமர் கோயிலுக்கு உள்ள போவீங்களா மாட்டீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் முன் வச்சிருக்காரு. இது எல்லாமே ஒரு சவாலானது கூடிய மாற வாய்ப்பு இல்லையா? அதெல்லாம் தப்பு. ஏன் கேட்டா பழமையிலேயே ஊறி ஆண்டாண்டு கனமாக 1000 வருஷத்துக்கு முந்தி, 100 வருஷத்துக்கு முந்தி, 200 வருஷத்துக்கு முந்தி இருந்ததை நம்பிக்கொண்டிருப்பது RSS கூட்டம். பெண்களை பிள்ளை பெறும் இயந்திரங்களாகத்தான் அவன் தட்டபடி பார்ப்பான் RSS. பெண்களுக்கு உரிமைகளோ மற்றவைகளோ எதுவுமே கிடையாது என்று சொல்லுகின்ற RSS. அவங்க இருந்து வர கருத்துக்களும் அப்படிதான். பெண்களை ஏன் படிக்க வச்சுங்க, இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்களாம் சவுத்துல இருந்து பண்ணிட்டானுங்க அப்படின்னு நம்மளை திட்டக்கூடியவர்கள். அவர்கள் வேலைக்கு போறதுனால்தான் நாட்டுல வேலையில்லா திண்டாட்டம் வந்துருச்சு என்று பேசக்கூடிய இந்த நபர்கள். ஆக இப்படிப்பட்ட பழமையிலே ஊறி திளைத்திருக்க இவர்கள் தேர்தலுக்காக இஸ்லாமியர்களை விரட்டி அடிப்பார்களாம், குடியுரிமை சட்டத்துல அவங்களை தனியா விரட்டுவாங்களாம், அவங்களுக்கு எந்த விதமான உரிமையோ மற்றதோ கொடுக்க மாட்டாங்களாம், எல்லாம் செய்து இஸ்லாத்துக்கு அவ்வளவு வெறுப்பையும் செஞ்சுட்டு முத்தலுக்கு நாங்க தான் செஞ்சோம், முத்தலுக்கு நாங்க தான். அதெல்லாம் எந்த சமூக ரீதியான உண்மையான மனநிலையோடு இருக்கக்கூடிய சீர்திருத்தவாதிகள் எல்லோருமே அந்த கருத்தில், இவங்களை விடுங்க, ஏற்கனவே அந்த கருத்துல இருந்தவங்க தான் பெண்களுக்கு உரிமை இருக்கணும், மகளிர் தங்களை தாங்களே சுயமாக வாழக்கூடிய அளவிற்கு தகுதியும் திறமைப்படுத்தவர்களா இருக்கணும், நம்ம ஆண்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ திருமண வாழ்வில் பெண்களுக்கும் அது இருக்கணும்ன்றது எல்லாரும் செய்து கொண்டிருக்கின்ற, சொல்லிக் கொண்டிருக்கிற, ஏன் செயல்படுத்தி கொண்டிருப்பது. இவங்க என்னமோ நாம என்னமோ பழமைவாதிகள் மாதிரி, இவங்க என்னமோ புதுமைவாதிகள் மாதிரி, இப்படிப்பட்ட ஏமாற்றுவாதிகளை நாம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மக்களும் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. உடன்கட்டை ஏறணும்னு இன்னைக்கும் பேசுறான், உடன்கட்டை ஏறணும்னு இன்னைக்கும் பேசுறான். ஒருத்தர் செத்து போயிட்டாரு, சதி மாதாவாக வீட்டுல இருக்க அந்த மனைவியை கை காலை கட்டி போடுங்கடா, இதெல்லாம் ஏன்டா கட்டிங்க, இந்த வெள்ளைக்காரன் பெண்டிங் பிரபு கிட்ட போய் இவங்க எல்லாம் பேசி, இந்த சவுத்துல இருக்கவங்க எல்லாம் பேசி அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டானுங்க, தடை பண்ணிட்டானுங்க. இல்லைன்னா நம்முடைய இந்துத்துவாவில் கணவன் இறந்தவன் மனைவி கை காலை கட்டி நெருப்புல போட்டு பொசுக்கணும், அப்போதான் நம்ம சதிமாதா கோயில் கட்டலான்னு பேசக்கூடியவனாக இன்னைக்கும் RSS காரர்கள் இருக்கும் பொழுது, அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கிற மோடியும் அமித்ஷா கிட்டையும் நாம இந்த சீர்திருத்தம், இந்த புரட்சிகரமான கருத்துக்கள் என்பதெல்லாம் நாடக வேஷமாகத்தான், சும்மா நடிப்புக்காக பேசுவதாகத்தான் நம்ம கருத முடியும். நம்மளை ஏமாற்ற நினைக்கிறார். சார், ஜூலை 1ஆம் தேதி ஏழை பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்காங்க காங்கிரஸ். ஜூலை 1ஆம் தேதி அங்க அக்கௌண்ட்ல நாங்க 8000 ரூபாய் செலுத்த போறோம் மாசத்துக்கு அப்படின்னு ராகுல் காந்தி உறுதியா தெரிவிச்சிருக்கிறாரு. இது இந்த மகளிர் உரிமை திட்டத்தோட ஒப்பிட்டக்கூடிய ஒரு திட்டம் அது. இப்போ அவங்க மென்ஷன் பண்ணது என்னன்னா, கர்நாடகாவிலையும் தெலுங்கானாவிலையும் இந்த விஷயம் பலன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னுதாரணமா நம்ம திட்டம் அமைஞ்சிருக்கு நம்ம எடுத்துக்கலாமா சார்? முதல்ல இந்திய துணைக்கண்டத்திற்கே வழிகாட்டக்கூடிய அரசாக திராவிட மாடல் அரசு. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா, மகளிருக்கான அந்த நிலைகள் நம்ம ராகுல் அதை பெருமையா சொல்லியிருக்காங்க. இப்ப பேருந்துகள்ல மகளிர் போவது இருக்கு இல்லையா, கட்டணம் இல்லாமல் போவது, அது பல மாநிலங்கள்ல ஏழை எளிய பெண்களுக்கு பயன்பட ஆரம்பிச்சிருச்சு. அதை பின்பற்றுகிறார்கள். காலை உணவு திட்டம் குழந்தைங்களுக்கு, அந்த காலை உணவு திட்டம் கனடாவிலேயே, கனடா நாட்டின் பார்லிமெண்ட்லயே பேரை சொல்லி அங்க அந்த இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இப்படி திராவிட மாடல் அரசு மாணவர்களுக்கு அவர்களுடைய கல்விக்கு செய்வது போல ஏழை எளிய தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு குடும்ப ரீதியாக உதவி செய்ய அந்த தொகை கூட உரிமை தொகை, கலைஞர் உரிமை தொகைன்னு 1000 ரூபாய் இப்ப கொடுக்குறாங்க. அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் இந்தியா முழுக்கவும் இன்று இப்படிப்பட்ட திட்டங்கள் அறிவிக்க ஒரு காரணமாக இருக்கிறது. ஒரு தூண்டுகோல், ஒரு ஊக்கம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதனால ராகுல் அவர்கள் சொல்லிய அந்த செயல்பாடு, அந்த சொல்லிய சொல் நிச்சயமாக இந்திய கூட்டணி எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்வார்கள். அது நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு நல்லது கிடைக்கும். அதிலும் மகளிர் பெருமையாக இந்திய கூட்டணியை வரவேற்பார். இந்த மாதிரியான செயல்பாடுகள் இப்ப மோடி தொடர்ச்சியா மதவாத ரீதியா பேசிட்டு இருக்காரு. ஆனா எலெக்ஷன் கமிஷன் எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற புகார் எழுந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து அவரு பேசிக்கிட்டு தான் இருக்காரு.
எலெக்ஷனை ஒட்டி நடக்கிற விஷயங்கள்ல வாக்கு சதவீதத்துல வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி மல்லிகார்ஜுன கார்கே லெட்டர் எழுதுறாரு. ஆனா இந்த லெட்டருக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சு எலெக்ஷன் கமிஷன் திரும்பவும் இவர் வந்து கண்டனம் தெரிவிச்சு லெட்டர் எழுதுறாங்க. நீங்க வந்து திசை திருப்ப பாக்குறீங்க, பொய்ய தகவல் பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி. மோடிக்கு பேச்சுக்கு நடவடிக்கை எடுக்காத எலெக்ஷன் கமிஷன் கார்கேக்கு மட்டும் முந்திக்கிட்டு வந்து லெட்டர் எழுதுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்திருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? நல்ல வெளிப்படையா சொல்றாங்க, நாங்கெல்லாம் மோடியின் ஆட்கள். தேர்தல் ஆணையம் என்பது சுயசார்பு, அதாவது சுயசார்பு அதோடையது இல்லையா, சுய அதிகாரம், சுயாட்சி அதிகாரம் கொண்ட ஒரு தனி இது அமைப்பு. நம்மளுடைய இந்திய நாட்டில் தேர்தல் ஆணையத்துக்கு அவ்வளவு மரியாதை உண்டு. நம்ம சேஷன் அவர் இருக்குன்னு போது தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளை எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அப்படிப்பட்ட பவர்ஃபுல் தனியாக இருக்கிற அந்த தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய ஆட்களை போட்டு எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய பொது நிறுவனங்களை கெட்டு குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறது மோடி அன்கோ. பாரதிய ஜனதா மீண்டும் ஒரு முறை வந்து விடுமேயானால் அகிலேஷ் யாதவ்லாம் சொன்ன மாதிரி கருப்பு தினமாக இந்தியா தினசரி கொண்டாட வேண்டி வரும், கருப்பு நாட்கள் ஆயிடும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், இப்படி சுயாட்சி நிறுவனங்களாக இந்திய துணை கண்டத்தின் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக அதிகாரம் பெற்று நாட்டினுடைய இறையாண்மையை காக்கக்கூடிய இந்த அமைப்புகளில் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். தேர்தல் ஆணையத்துல ஒண்ணு வந்து பிரைம் மினிஸ்டர்னா, ஒண்ணு வந்து எதிர்கட்சி தலைவர்னா, ஒண்ணு வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி, அதுல ஒரு இயக்குனர் இல்லையா. ஆனால் இப்ப ஏன் இந்த மோடி அன்கோ என்ன பண்ணுச்சு, ஒரு சட்டத்தை அவசரமாக பாஸ் பண்ணி, அவசர சட்டமா பாஸ் பண்ணி தலைமை நீதிபதியை எடுத்துட்டு இந்த பிரைம் மினிஸ்டருக்கு தேவையான ஒரு அமைச்சர் ஒருத்தர் அதுல போட்டுக்கிட்டாங்க. இது போச்சு. 2 பேர் அவங்க எடுக்கிற முடிவு. இதிலிருந்து தேர்தல் ஆணையம் என்பதே பாரதிய ஜனதாவிற்கு ஒரு எடுபிடியாக போய்விட்டது. பாரதிய ஜனதா சொல்வதை செய்வதற்கான ஒரு அமைப்பாக போயிடுச்சு. அவ்வளவுதான். இது வெளிப்படையா இப்ப தெரியுது. சார், இப்ப எலெக்ஷன் கமிஷன் ஒருதலை பட்சமா செயல்படுற குற்றச்சாட்டு எழுந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் நடத்துற அதே தேர்தலை தான் நாமளும் நம்பிட்டு இருக்கோம். இப்போ ஒரு மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு சார். இப்படி ஒரு வகை செயல்படுறாங்க, ஆனா எலெக்ஷன் தான் நம்ம நம்பி இருக்க வேண்டியதா இருக்கு. இந்த குழப்பத்தை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதாவது வேற வழியே கிடையாதுன்னு ஒண்ணு இருக்கு. இந்திய நாட்டினுடைய சட்டப்படி தேர்தல் ஆணையம் தான் தேர்தலை நடத்தும். தேர்தல் ஆணையம் இப்படியும் அப்படியும் இருக்குது அப்படின்றது இப்பதான் முதலா இந்த 60-70 ஆண்டுகள்ல இவ்வளவு காலத்துல இந்த மாதிரி யாரும் ஐயப்பட்டதும் சந்தேகப்பட்டதும் கிடையாது. தேர்தல் ஆணையமும் சந்தேகத்திற்குரியதாக தன்னுடைய செயல் எதையும் செய்யாது. கரெக்டா இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனா இப்ப மோடி அன்கோ வந்த உடனே இவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் இருக்கலாம். அதே நேரத்தில் சட்டப்படி அதுதான் செஞ்சாகணும் போது ஒரு கட்டம் வரைக்கும் தான் யாருமே இந்த பித்தலாட்டம் போய் ஏமாற்றத்தெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். அதையும் தாண்டிடுச்சுன்னா கம்முன்னு கையை கட்டிக்கிட்டு வந்தது இதுதான், நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில வந்துருவாங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில வட மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல்கள் இப்ப 1 மணிக்கு கொடுக்கப்பட்ட வாக்குப்பதிவும் அதே வாக்குப்பதிவு சம்பந்தமா 2 மணிக்கு கொடுக்கப்பட்டதுலயும் வித்தியாசம் வந்துதான் மல்லிகார்ஜுன கார்கே எல்லாம் கண்டிச்சாங்க. இப்படி இருக்கிற இந்த நிலையிலும் மக்களுடைய ஆதரவு அமோகமாக வருகின்ற பொழுது ஒரு கட்டத்துக்கு மேல நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது, கையை கட்டிக்கின்னு உக்காந்துக்கிட்டு இருக்கிற முடிவை அறிவிச்சாகணும். அந்த நிலைக்கு இப்ப வந்து போச்சு நாடு. ஆக நாம் சந்தித்துதான் ஆக வேண்டும். நிச்சயமாக அது வெற்றிகரமான ஒரு நிலையாகத்தான் இருக்கும் என்பது இன்றைக்கு இருக்கிற கருத்து கணிப்பினுடைய முடிவுகள். இந்த அரசியல் சூழல் குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க சார். மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.